வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கில் ஒரு தேசிய மக்கள் சக்தியின் ஆளுநர் தலைமையில் வடக்கில் கேவலமான செயற்பாடுகள் நடைபெற்று வருவதாக நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகவியலாளர் சு ராமச்சந்திரன் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெறவுள்ளது. டில்லியில் இன்று முக்கிய சந்திப்பு, அனுர மோடி தீர்க்கமான பேச்சுவார்த்தை. நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாவது குறித்து மைத்திரியின் அறிவிப்பு. பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கு விரைவில் சிக்கல், அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. இலங்கைக்கு கிடைக்கப்பெற்ற பெருந்தொகை வருமானம். பொது குடியிருப்பில் கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு விளக்கமறியல். ஐரோப்பா உட்பட பல நாடுகளில் இருந்து இலங்கை வந்த மர்ம பொதிகள். நாமலின் பிரித்தானிய விஜயம், தமிழ் புலம்பெயர்ந்தோர் எதிர்ப்பால் ரத்து செய்யப்பட்ட முக்கிய நிகழ்வு. அதிகாலை இடம்பெற்ற கொடூரம், மனைவியின் தலையை துண்டித்த கணவன். வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம், இலங்கையில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். சாரதி அனுமதி பத்திரம் பெற காத்திருப்போருக்கான அறிவித்தல், ஏற்பட உள்ள மாற்றம். மரண தண்டனை விதிக்கப்பட்ட 12 பேரின் தீர்ப்பை எழுதியது யார்? எழுந்துள்ள பலத்த சந்தேகம். சமத்துவ சட்டத்தை ரத்து செய்யும் திட்டம் அதிர்ச்சி அளிக்கிறது, பிரித்தானிய பிரதமர் கண்டனம். மோடி நெதன்யாகு சந்திப்பு, மத்திய கிழக்கில் இந்தியாவின் புதிய அரசியல் வியூகம். தொடர்வன விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் தொடர்ச்சியாக பிற்போட்டு வருகின்ற நிலையில் மறுபுறம் தமது முகவர்களை மாகாண அமைச்சர்களாக நியமித்துள்ளது. சுகாதாரத்திற்கு பவானந்த ராஜா, கல்விக்கு ஜெயதீஸ்வரன், மகளிர் விவகாரத்திற்கு ரஜீவன், உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இளங்குமரன், விவசாயம் மற்றும் காணிக்கு திலகநாதன் என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண நிழல் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இது முதுகெலும்பில்லாத கேவலமானதொரு செயற்பாடு. மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள், மக்கள் தமக்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்வார்கள் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கண்டனம் வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய நாள் வியாழக்கிழமை நடைபெற்ற நீதித்துறை தொடர்பான திருத்த சட்ட மூலம் மற்றும் நன்றிகள் அபின் மற்றும் அபாயகரமான ஔடதங்கள் திருத்த சட்ட மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது, சட்டவிரோதமாக தைட்டியில் கட்டப்பட்ட திஸ்ஸ விகாரை தொடர்பில் கொழும்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் புத்த சாசன அமைச்சின் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் சட்டவிரோத தைட்டி விகாரை விகாராதிபதி அழைக்கப்பட்டுள்ளார். ஆனால் சட்டவிரோதமாக காணிகள் பறிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் இந்த கலந்துரையாடலுக்கு அழைக்கப்படவில்லை. இந்த செயற்பாடு எவ்வாறான நீதி நடவடிக்கையாக அமையும் என்று கேட்கின்றேன். திஸ்ஸ விகாரை சட்டவிரோதமான முறையில் ராணுவத்தினரால் கட்டப்பட்டது. புத்த சாசன அமைச்சுக்கோ அல்லது அரசு நிறுவனங்களுக்கோ அறிவிக்காமல் தான் இந்த விகாரை கட்டப்பட்டது. முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா இந்த சட்டவிரோத செயற்பாட்டால் முன்னின்று செயற்பட்டார் என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் இனவாத செயற்பாடு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகவியலாளர் சு ராமச்சந்திரன் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. ஊடகவியலாளர் சு ராமச்சந்திரன் கலிகை சந்தியில் வைத்து 2007 ஆண்டு 2ஆம் மாதம் 15ஆம் தேதியன்று ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு ஏபிடிபியினருடன் இணைத்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. குறித்த போராட்டமானது 2025 2ஆம் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 9 மணியளவில் பருத்தித்துறை பேருந்து நிலையத்தில் நடைபெற உள்ளது என யாழ் வடமராட்சி ஊடக மையம் தெரிவித்துள்ளது. அரசுமுறை பயணமாக இந்தியா சென்றுள்ள இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான தீர்க்கமான இருதரப்பு பேச்சுவார்த்தை இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பின் பேரில் புதுடில்லியில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு தாக்க மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அங்கு சென்றுள்ளார். இந்த உச்சி மாநாட்டில் ஒரு அங்கமாகவே இருநாட்டு
நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலின் போது இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால அரசியல், பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை புதிய தளத்திற்கு இட்டுச் செல்வது குறித்து விரிவாக ஆராயப்பட உள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார பிணைப்புகளை வலுப்படுத்துதல் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்தும் தலைவர்கள் கவனம் செலுத்த உள்ளனர். குறிப்பாக அண்மைய காலங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட பொருளாதார உடன்படிக்கைகளின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால முதலீட்டு திட்டங்கள் குறித்து இதன்போது முக்கிய தீர்மானங்கள் எட்டப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய பிரதமருடனான இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று மாலை நாடு திரும்ப உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வுத் துறையின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று முன்னிலையாக முடியாது என தெரிவித்துள்ளார். சுகயீனம் காரணமாக முன்னிலையாக முடியாது என பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மருத்துவர்கள் அவரை வீட்டிலேயே சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தியதாகவும் வாக்குமூலத்தை வீட்டிலேயே பெற்றுக் கொள்ளுமாறும் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட பயணத்திற்காக 1.66 பில்லியன் ரூபாய்க்கு மேல் அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்போவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அண்மையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலின் தலைவரான கெகல்பத்திர பத்மே உள்ளிட்ட பல பாதாள உலக நபர்களுடன் தொடர்பு வைத்திருந்த அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், போலீசாரால் கைது செய்யப்பட்ட பின்னர் பத்மே உட்பட பல நபர்களின் 30 தொலைபேசி அழைப்புகளில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த உண்மைகள் வெளிவந்ததாக அவர் கூறியுள்ளார். அதன்படி அரசியல்வாதிகள் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் முழுமையான விசாரணைக்கு பிறகு தெளிவான அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கெகல்பத்திர பத்னி உட்பட பல பாதாள உலக நபர்களை போலீசார் கைது செய்த பின்னர் விசாரணைகள் தொடர்கின்றன. அவர்களிடம் இருந்த 30 தொலைபேசிகள் குறித்து தற்போது விசாரணைகள் நடந்து வருகின்றன. அந்த தொலைபேசிகள் மற்றும் அவர்களின் வாக்குமூலங்கள் மூலம் பெறப்பட்ட தகவல்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்த அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுடன் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் பற்றிய தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளன. அந்த அரசியல்வாதிகள் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. முழுமையான விசாரணைக்கு பிறகு இது குறித்து தெளிவான அறிக்கை வெளியிடப்படும். விசாரணைகள் தற்போது மிகவும் சிறப்பாக முன்னேறி வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரம் பகுதியில் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட குடும்ப பெண்ணிற்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் குடும்ப பெண் ஒருவர் 6.5 கிராம் கஞ்சாவுடன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். முல்லைத்தீவு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எஸ் அடசூரி அவர்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின்படி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு உத்தியோகஸ்தர்கள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரம் பகுதியை சேர்ந்த 38 வயதுடைய குடும்ப பெண் ஒருவர் தனது வீட்டில் விற்பனை நோக்கத்திற்காக 6.5 கிராம் கஞ்சா வைத்திருந்ததாக குற்றச்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். இதன் பின்னர் அவர் புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஐரோப்பா உட்பட பல நாடுகளில் இருந்து வந்த குறிப்பிட்ட முகவரிகள் மற்றும் உரிமையாளர்கள் இல்லாத 14 தபால் பொதிகள் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் சோதனை செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவற்றில் உலகின் மிக விலையுயர்ந்த போதைப் பொருட்களில் ஒன்றாக கருதப்படும் மேண்டி என்ற போதைப் பொருள் சுமார் 700 கிராம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 15 கிராம் ஐஸ், 700 கிராம் கூஸ், 200 கிராம் கொக்கைன் மற்றும் 196 போதை மாத்திரைகள் இவற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. போதைப் பொருள் விமான தபால் மூலம் இந்நாட்டிற்கு வருவதாகவும் தபால் முறை, இலங்கை சுங்கம் மற்றும் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆகியவை அவை குறித்து தொடர்ந்தும் விழிப்புடன் இருப்பதாகவும் திணைக்களங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் சொசைட்டியில் நடந்து திட்டமிடப்பட்டிருந்த சொற்பொழிவு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சொற்பொழிவுக்கு பிரித்தானியாவில் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் சிலரின் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இம்மாத இறுதியில் பிரித்தானியாவுக்கு மேற்கொள்ளவுள்ள விஜயத்தின் போது ஆக்ஸ்போர்ட் சொசைட்டி மற்றும் கேம்பிரிட்ஜ் சொசைட்டி இரண்டிலும் உரையாற்ற அழைக்கப்பட்டிருந்ததாக பொதுஜன பெரமுன கட்சி தெரிவித்திருந்தது.
இருப்பினும் பிரித்தானியா முழுவதும் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் குழுக்களும் தமிழீழ விடுதலை ஆதரவாளர்களும் இந்த நிகழ்வில் அவர் பங்கேற்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் குறித்த கட்சி தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்ப்புகள் மற்றும் அதிகரித்து வரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் கேம்பிரிட்ஜ் சொசைட்டி சொற்பொழிவை ரத்து செய்ய ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்துள்ளதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. காலி நெலுவ ஹக்பெட்டிய பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியின் கழுத்து எரித்து கணவன் கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு 32 வயதுடைய 3 குழந்தைகளின் தாயான மகாபடகே இரேஷா மதுமாலி என்பவர் உயிரிழந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள ஒருவருடன் தொடர்பு வைத்திருந்தமை காரணமாக கொலை இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. தனது மனைவியின் துண்டிக்கப்பட்ட தலையை வீட்டிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் உள்ள குறித்த பெண்ணுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபரின் வீட்டு முற்றத்தில் வீசியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து இன்று காலை அவர் தானாக முன்வந்து போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 34 வயதான குறித்த நபர் பெண்ணின் சட்ட ரீதியான கணவர் எனவும் அவர் முன்னாள் ராணுவ சிப்பாய் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்தேக நபர் இன்று உடுகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. பொதுமக்கள் அவசரப்பட்டு வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது எதிர்வரும் 2026 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 2.5 வீத சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி விதிக்கப்பட உள்ள நிலையில் இந்த அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் எந்திக்க சம்பத் மெரிஞ்சிகே மேலும் கூறுகையில், புதிய வரி விதிப்பால் வாகனங்களின் விலையில் பெரிய மாற்றம் ஏற்படாது. எனினும் கடந்த சில மாதங்களாக ஜப்பானில் வாகன விலை வீழ்ச்சி கண்டுள்ளது. அந்த விலை குறைப்பின் பலன் உள்ளூர் சந்தையில் பிரதிபலிக்கும் என்பதால் வரியினால் ஏற்படும் சிறு அதிகரிப்பு ஈடு செய்யப்படும். இதன்படி 2.5 வீத வரி என்பது வாகனத்தின் பெறுமதிக்கு ஏற்ப சுமார் 75,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே மேலதிகமாக இருக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது பல தனிநபர் இறக்குமதியாளர்கள் வரி செலுத்துவதை தவிர்க்கின்றனர். எனினும் புதிய முறையில் வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிக்கும் முன்பே துறைமுகத்தில் வரியை செலுத்த வேண்டும். இதனால் அரச வருமானம் அதிகரிப்பதுடன் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அனைத்து இறக்குமதியாளர்களும் சமமாக வரி செலுத்துவது உறுதி செய்யப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திர கட்டணம் தவிர ஏனைய அனைத்து கட்டணங்களையும் திருத்தியமைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் வழங்கப்படும் சேவைகளுக்கான கட்டணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 15% உயர்வு செய்யப்படலாம் என்று துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுகளில் பெறப்பட்ட விலையை விட கணிசமான குறைந்த விலையில் துறையால் உரிமங்களை பெற முடிந்ததால் இந்த முறை உரிம கட்டணங்களில் விலை அதிகரிக்கப்படாது என்று அவர் கூறியுள்ளார். ரூபாய் 100 மில்லியன் மதிப்புள்ள வாகனத்திற்கு அதன் எடையை பொறுத்து ரூபாய் 500 மட்டும் வசூலிக்க முடியும் என்றும் சாதாரண வாகனங்களுக்கு அதே தொகையை வசூலிப்பது நியாயமற்றது என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே வாகன வகையை பொறுத்து இதுவரை வசூலிக்கப்பட்ட விலைகள் உட்பட பல திருத்தங்களை செய்ய துறை செயல்பட்டு வருவதாக அதிகாரி மேலும் கூறியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூறல கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. 3 நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வின் பெரும்பான்மை நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் அதனை விசாரணை செய்யுமாறு பொதுமக்கள் அமைப்புகள் நிதி சேவைகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. அறகலிய போராட்டத்தின் போது அரளி மாளிகையில் நடைபெற்ற சட்டவிரோத கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பி சென்று கொண்டிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூறல கொல்லப்பட்டார். இந்த பெரும்பான்மை தீர்ப்பின் மூலம் 12 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அது முழுமையாக எழுதி தீர்ப்பளிக்கப்பட்டிருந்ததா, மேலும் அந்த தீர்ப்பை உண்மையில் அந்த 2 நீதிபதிகளே எழுதினார்களா அல்லது வேறு யாரேனும் தரப்பினரால் எழுதப்பட்டதா என்பதையும் விசாரிக்க வேண்டும் என அந்த அமைப்புகளால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. இந்த பெரும்பான்மை தீர்ப்பின் சுமார் 80% பகுதி சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் வழக்கை முன்னெடுத்து ஜனக பண்டார என்ற அதிகாரி எழுதி சமர்ப்பித்த வாதத்துடன் ஒத்ததாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது எழுத்து மூல வாதத்தில் உள்ள காட்புள்ளி முற்றுப்புள்ளி உட்பட குறியீடுகளும் அப்படியே தீர்ப்பில் இடம்பெற்றுள்ளதாகவும் எழுத்து மூலத்தில் உள்ள சில பக்கங்கள் அவ்வாறே தீர்ப்பில் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த தீர்ப்பை வழங்கிய விதம் குறித்து முழுமையான விசாரணை நடத்துமாறு நிதி சேவைகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் அடிப்படை விழுமியங்களில் ஒன்றான சமத்துவ சட்டத்தை ரத்து செய்ய போவதாக ரிஃபார்ம் யூகே கட்சி அறிவித்துள்ளமைக்கு
பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் இது குறித்து பேசிய அவர், பல தசாப்தங்களாக பெண்கள் மற்றும் அனைத்து இனத்தை சேர்ந்தவர்களும் சமமாக நடத்தப்படுவதை இந்த சட்டமே உறுதி செய்து வருவதாகவும் இதனை ரத்து செய்ய நினைப்பது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சகிப்புத்தன்மை, இரக்கம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவை பிரித்தானிய அடையாளத்தின் முக்கிய அம்சங்கள் என்றும் ரிஃபார்ம் யூகேவின் இந்த திட்டம் இந்த அடையாளத்தை சிதைப்பதாக அமையும் என்றும் அவர் சாடினார். முன்னதாக கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து விலகி சமீபத்தில் ரிஃபார்ம் யூகே கட்சியில் இணைந்த முன்னாள் உள்துறை அமைச்சர் சுவைலா பிராவர்மேன் பிரித்தானிய பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கம் என்ற கொள்கைகளால் பிளவுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சமத்துவ சட்டத்தை ரத்து செய்யும் என்று அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த சட்டமானது வயது, இனம், மதம் மற்றும் இயலாமை உள்ளிட்ட 9 காரணங்களின் அடிப்படையில் மக்கள் பாகுபடுத்துவதை தடுக்கின்றது. எனினும் கடந்த சில ஆண்டுகளில் தனிநிலை தீர்ப்பாயங்களில் பாகுபாடு தொடர்பான குறைபாடுகள் அதிகரித்து வரும் நிலையில் ஏற்கனவே உள்ள சட்ட பாதுகாப்புகளை நீக்குவது சிறுபான்மையினர் மற்றும் விசேட தேவையுடைய ஓரின உரிமைகளை நிலைக்குலைய செய்யும் என்று சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரும் 25ஆம் தேதி இஸ்ரேலுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். இந்நிலையில் இந்தியா இஸ்ரேல் இடையே ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. 2 நாள் பயணமாக இஸ்ரேல் செல்லும் பிரதமர் மோடி நாட்டிற்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பிரித்தானிய விவகாரங்கள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். இந்த பயணத்தை முன்னிட்டு இஸ்ரேலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு நிகழ்வில் இருநாட்டு ராணுவ அமைச்சகங்கள் மற்றும் ராணுவ உற்பத்தி நிறுவனங்களுக்கு இடையே ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. இதில் 30 இந்திய நிறுவனங்களும் 26 இஸ்ரேலிய ராணுவ நிறுவனங்களும் பங்கேற்று தங்களுக்குள் தொழில்நுட்ப மற்றும் உற்பத்தி சார்ந்த ஒத்துழைப்பை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர அளவிலான ராணுவ தளபாட உற்பத்தி நிறுவனங்கள் ஒன்றிணைப்பதும் இந்தியாவின் ராணுவ கொள்முதல் நடைமுறைகளை இஸ்ரேலிய நிறுவனங்கள் புரிந்து கொள்வதும் இந்த ஒப்பந்தங்களின் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்படுகின்றது. நெருக்கடியான காலங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக நின்ற இரு நாடுகளின் ராணுவ தொழில்முறையும் இனிவரும் காலங்களில் மேலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை இந்த சந்திப்பு வலியுறுத்தியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ அமைச்சகம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.